தமிழ் வாழ்க. மண் மொழி இனம் காக்க தன் இன்னுயிரை நீந்த மா வீரர்களுக்கு வீர வணக்கம். அரசியல் இல்லாது இங்கு ஏதுமில்லை, அதனை அறியாது நாம் இங்கு வாழ முடியாது என்ற உண்மை வரிகளுக்கேற்ப திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களினுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆறுமுகம் அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, மேலும் உணர்வெழுச்சியோடு இங்கே குழுமி இருக்கக்கூடிய எமது உயிருக்குயிரான உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் அரூர் அகர மஜித்தினுடைய அன்பு நிறைந்த வணக்கங்கள். உயிர் உன்னதமானது என்பதை நாம் அறிவோம். உயிரிலும் உன்னதமானது நமது உரிமை, நமது கௌரவம் என்கிறார் தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். நீ அரசியலை விரும்பவில்லை என்று சொன்னால் நீ விரும்பாத ஒருவரால் ஆளப்படுவாய் என்கின்ற வரிகளை உங்களிடத்திலே கூறி, கவுண்டர் எல்லாம் அரசியல் வேண்டாம்யா, சின்ன சின்ன சங்கம் வச்சுக்கிறோம் அப்படின்னு வாடகை கூட இல்ல, சின்ன சின்ன பைனான்ஸ் ஒரு 4 கார் 5 காரை வாங்கி எடுத்துக்கிட்டு நானும் சங்கம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பகுதிகளே இப்ப சின்ன சின்ன சங்கம் எல்லாம் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 10 சங்கம் இருக்குது. நான் எங்க ஊர் பகுதிகள் எல்லாம் போயிட்டு, ஐயா இந்த மாதிரி சங்கம் இருக்குது, வாங்க நம்ம சங்கத்துல சேருவாங்க. இதுக்குள்ள 10 சங்கம் இருக்கு, 10 சங்கமும் எதுவும் செய்யலையே, நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஏயா 10 சங்கம் சரியா இருந்துச்சுன்னா நாங்க என்னத்துக்கா சங்கம் தொடங்குறோம் சொல்லுங்க பாப்போம். 10 சங்கமும் சரியா அவங்க வேலையை செஞ்சிருந்தா எங்களுக்கு இங்க இன்னைக்கு சங்கம் தொடங்கி இங்க கூட்டம் போட வேண்டிய அவசியமே இல்லையே. எங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்தது. சகமா எங்களோட களத்துல இருந்தவங்க இன்னைக்கு அதிமுகவிலையும் திமுகவிலையும் போய் மாவட்ட கவுன்சிலரா இருக்கா, இன்னைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் எங்களுக்கு எண்ணங்கள் இருந்துருச்சு அப்படின்னா நாங்க அதிமுகவையும் திமுகவையும் நோக்கி போயிருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ பச்சை சிவப்பு துண்டை எங்க தோல் மேல போட்டோம். சாகரங்காட்டி இந்த துண்டோட தான் சாவோம். அதுக்கு நாங்க உறுதியா இருக்கிறோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் வழி நடத்தி இருக்கிறாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் இந்த காலத்துல ட்ரௌசர் போடுற காலத்துல இருந்து இருந்திருக்கிறோம். ஆனா அந்த 16 வருஷமும் 16 வருஷமும் கொடி பிடிக்கிறத தவிர எங்களை வேற எதுவுமே பண்ணது கிடையாது. இதுவரையும் கொடி பிடிக்கிறத தவிர எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த மேடையில் நான் நின்று பேசுறேன் அப்படின்னு அதுக்கு உண்டான காரணம் யாருன்னு கேட்டா கொங்கு மக்கள் முன்னணியும் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆறுமுகம் மட்டும்தான். அதே போல கவுண்டர் எல்லாம் ஆடு மாடு தான் பேப்பா, அரசியல்லாம் இவனுக்கு செட் ஆகாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க துணிஞ்சு அரசியலுக்கு வாங்க. நம்ம கிட்ட மீதம் இருக்கிறது ஆட்டு புழுகையும் மாட்டு சாணம் தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம மேல ஈடிலாம் போட முடியாது. நம்மகிட்ட எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு வீட்டுல இருந்து சொல்லிட்டு வரக்குள்ளே அரசியல் சங்கத்துக்கு தான் போறோம். நம்ம பையன் எப்படி தெரியுங்களா, கூட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டான், மறைமுகமா தண்ணி அடிக்கிறதுக்கு பொம்பளை பின்னாடி சுத்தருக்கு வேணா போவான். ஆனா கூட்டத்துக்கு கூட அம்மா திட்டுவாங்க, கெடா வெட்டு இருக்குது, இங்க கல்யாணம் இருக்கு, காது குத்து இருக்குன்னு போவான். ஆக அன்பிற்குரியவர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் தான் நம்மை தீர்மானிக்கும், அடுத்த கட்ட தலைமுறையையும் தீர்மானிக்கும். நம்முடைய தலைமுறையை இழந்தாலொழிய அடுத்த கட்ட தலைமுறை இந்த மண்ணிலே சுதந்திரமாக சரி சம உரிமைகளோடு வாழும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். வரலாற்றை இழந்த இனம் வாழாது வெல்லாது. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் வரலாற்றை படைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இருக்கிற வரலாற்றை இழந்து விடாதீர்கள். ஏன்னு கேட்டா இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதவன் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளா இருக்கக்கூடிய மக்களோட வரலாறுகளை திருடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். நம்ம கிருஷ்ணா சொன்ன மாதிரி திருட்டு ரயில் ஏறி வந்தவன்லாம் இசை வேளாளர்னு சர்டிஃபிகேட் ஆகிட்டான். சின்ன மேளமா வந்து இசை வேளாளர் ஆகிட்டான். அடுத்து வேளாளர் கூட வாங்கிடுவான். அது வேற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆக இந்த சமூகத்திலே வரலாற்றுக்குரியவர்கள் பெருமளவிலே இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தை உருவாக்கியவர் ஒரு கவுண்டரு, சுப்பராய கவுண்டரு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அதே போல
நாங்கெல்லாம் சமூக நீதி காவலர்னு இந்த மண்ணுல நிறைய பேர் போட்டுக்கிறான். ஆனா உண்மையிலேயே சமூக நீதி காவலர் யார் தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா? சமூக நீதி காவலருக்கு உரித்தான ஆள் யாருன்னு தெரியுமா? அவர் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். யாருக்குன்னா தெரியுமா? சுப்பராய கவுண்டரு. பிராமணர் அல்லாதவர்களுக்கு வகுப்புவாரி இடஒதுக்கீட முதல்ல சென்னை மாகாணத்துல, தமிழகத்துல அத்துணை சாதிகளுக்கும், நம்மள சாதிவரியன்னு சொல்றான் பாத்துக்கோங்க, அத்தனை சாதிகளும் வாழ வேண்டும் என்பதற்காக முதலிலே வகுப்புவாரி இடஒதுக்கீடை அமுல்படுத்தியது சுப்பராய கவுண்டர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. ஆக அன்பிற்குரியவர்களே, இனி வரும் காலங்கள் அரசியல் தான் நம்மை ஆளுமைப்படுத்தும். எனவே அரசியலை கையிலேந்துங்கள். அரசியல் என்பது நீங்க இன்னைக்கு காலையில தூங்கி எழுறதுல இருந்து தூங்குற வெறியும் அத்தனையுமே அரசியல் தான். ஒன்றிணைவோம், உரிமை பெறுவோம். நன்றி, வணக்கம். இளங்கோட்டை செல்வா அவர்கள் அழைக்கிறோம். வாழ்க நம் சமுதாயம்.